வணக்கம். இந்த நாளிலும் பெல்ஷாத்சார் அவனுடைய மனைவி குடும்பத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம். தானியேல் 5ஆம் அதிகாரத்திற்குள் இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். தானியேல் 5:1. பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். 2வது வசனம், பெல்ஷாத்சார் திராட்சரசத்தை ருசித்து கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். 3வது வசனம், அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். 4வது வசனம், அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். எருசலேம் ஆலயத்திலிருந்து எடுத்து வந்த பரிசுத்த பாத்திரங்கள், ஆராதனைக்கு மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய பாத்திரத்தின் மகிமை மகத்துவம் தெரியாமல் மதுபானம் அருந்த விருந்தில் பயன்படுத்தியது பெரிய பாவம். அவனது மனைவிகள் ஒருவர் கூட தடுக்கவில்லை. குடித்துவிட்டு அவர்களது தேவர்களை புகழ்ந்தது பாவத்திற்கு மேல் பாவம். ரட்சிப்பு பெறாதபடி பரிசுத்த பந்தியில் அநேகர் கலந்து கொள்வது இது போன்றுதான். ரட்சிப்பு பெறாதபடி பரிசுத்த பந்தியில் அநேகர் கலந்து கொள்வது இது போன்றுதான் பாவம். பரிசுத்த வாழ்வுக்குள் வாருங்கள், பரிசுத்த பந்தியில் பங்கு கொள்ளுங்கள், ஆசீர்வாதம். பரிசுத்த வாழ்வுக்குள் வாருங்கள், பரிசுத்த பந்தியில் பங்கு கொள்ளுங்கள், பரிசுத்த ஆசீர்வாதத்தை பெறுங்கள். தொடர்ந்து வாசிக்கிறேன். தானியேல் 5:17. அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக 18, ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். 20வது வசனம், அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினால் கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. 22, அவருடைய குமாரனாகிய பெல்ஷாத்சார் என்னும் நீரோவென்றால் நேபுகாத்நேச்சாருடைய குமாரன் பெல்ஷாத்சார் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் 23, பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீர் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவுமன்றி தம்முடைய கையில் தமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும்
உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். 25, 26, 27, 28 கவனமாக கேளுங்கள். எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மேனே மேனே தெக்கேல் உப்பார்சின் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசில் நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம். 30வது வசனம், அன்று ராத்திரியிலே விருந்து நடந்து முடிந்த அந்த ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாசார் கொலை செய்யப்பட்டான். என்ன சொல்றீங்க? பெல்ஷாத்சார் பாபிலோன் தேசத்து நேபுகாத்நேச்சார் மகன். எருசலேம் தேவாலயம், ஜூதர்கள் தேவாலயத்தினுடைய பணிமுட்டுகள், பொன் வெள்ளி ஆராதனைக்குரிய பரிசுத்த பாத்திரத்தை மதுபானத்திற்கு பயன்படுத்தினான். மனைவிகளும் மறுமனையாட்டிகளும் மது அருந்தினார்கள். தேவனுக்கு எதிராக, தேவனுக்கு துரோகமாக பரிசுத்தமானவைகளை பரிசுத்த கொலைச்சலாக்கினார்கள். மட்டுமல்லாது அவர்களது தேவர்களை புகழ்ந்து, உடனே அந்த விருந்து சாலையில் இந்த எழுத்து ஒரு கையால் எழுதப்பட்டதையா. அதன்படி அன்று இரவிலேயே பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். 31 மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டிக்கொண்டான். பாபிலோன் சாம்ராஜ்யம் சரிந்த சம்பவத்தை பார்த்தீர்களாம். பாபிலோன் சாம்ராஜ்யம் சரிந்த சம்பவத்தை பார்த்தீர்களா? நேபுகாத்நேச்சார் நிலைமை ஒரே இரவில் முடிந்தது. தானியேல் 2, 20, 21, 22. தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். நமது ஆண்டவருக்கு அன்பின் தேவன், கிருபையின் தேவன், இரக்கத்தின் தேவன், மன்னிக்கிற தேவன் என்று பல பெயர்கள், நாமங்கள், பரிசுத்த பண்புகள் உண்டு. அதே தேவனுக்கு, அதே ஆண்டவருக்கு நீதியின் தேவன், நியாயத்தின் தேவன், சத்தியத்தின் தேவன், நித்தியத்தின் தேவன், எரிச்சலின் தேவன், பயங்கர தேவன், பழி வாங்குகிற தேவன், இருபுறம் கருக்குள்ள பட்டயமுடையவர், இருபுறம் கருக்குள்ள பட்டயமுடையவர். கடைசி காலம் கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். இன்னொரு தம்பதிகளோடு கூட
அடுத்த புதன்கிழமை உங்களை சந்திக்கிறேன். ஆமேன். அல்லேலுயா.